ஹாய், வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சொரா மீன் புட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணியிருக்கிற சொரா மீனை சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை ஆவிரியில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது இது நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெந்த சுறா மீனை ஒரு தட்டுக்கு மாற்றி தோல் உரித்து உதுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் இதில் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து கலந்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது உதுத்து வச்சிருக்கிற சொரா மீனை சேர்த்து கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை 2-3 நிமிஷம் வதக்கி மூடி வச்சுக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, 1 டீஸ்பூனு எலுமிச்சைப்பழ சாறையும் சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் கலந்துக்கலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி கலந்தால் நம்ம சுவையான சொரா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.